கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நம்ம பார்க்கும்போது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டது என்பவர்களே. இருதயத்தில் சுத்தமா இருக்கிறவர்கள் தேவனை தரிசிக்க முடியும் என்று சொல்லி இந்த வசனத்துடைய அர்த்தம். ஆனால் இங்க இருதயம் என்று சொல்லப்படுறது என்னன்னு பார்க்கும்போது நம்முடைய ஆத்மா பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இங்கிலீஷ்ல இன்னர் மேன் என்று சொல்வார்கள், தமிழ்ல உள்ளான மனிதன், அதான் இருதயம் என்று சொல்லப்படுது என்பவர்களே. அந்த இருதயத்தை ஒரு மனிதன் சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியுமா என்று பார்த்தால் அது முடியாத காரியம். ஏனென்றால் அந்த இருதயம் எப்படிப்பட்டது நம்ம புரிஞ்சு கொண்டால் கண்டிப்பா ஒரு மனிதனால அந்த இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியாது. அதுக்கு ஒரு ரட்சகர் தேவைங்கிற அந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும் அன்பார்களே. இருதயம் எப்படிப்பட்டது முதல்ல நம்ம பார்க்கும்போது எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பார்க்கும்போதோ, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமோ திருக்குள்ளதும் மகா கெடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லப்படுது. திருக்குள்ளதம் என்ற பார்க்கும்போதோ வஞ்சிக்கிற இருதயம், கேடுள்ள இருதயம்னா பொல்லாப்பான இருதயம் என்பார்களே. இதை குறித்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்க் எழுதின சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரம் 20 22 வரைக்கும் நம்ம பார்க்கும்போதோ அந்த இருதயத்திலிருந்து என்னென்ன புறப்படுது பொல்லாப்பான காரியங்கள் என்று சொல்லி குறிப்பிடாரு. கிட்டத்தட்ட 13 பொல்லாப்பான காரியங்கள் இந்த இடத்துல குறிப்பிடாரு அன்பர்களே. அது முதலாவது நம்ம பார்க்கும்போதோ, மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டங்களும் கபடமும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பொறாமையும் மதிக்கேடும், இத்தனை விஷயங்கள் ஒரு மனிதனுக்குள்ள புறப்படுதா அன்பானுங்களே. இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது அப்போ இருதயம் கெட்ட இருதயமா இருக்குது. அதை சுத்தப்படுத்த ஒரு மனிதனால முடியுமா என்று பார்த்தால் அது கண்டிப்பா முடியாது அன்பர்களே. அதை சுத்தப்படுத்ததான் ஒரு ரட்சகர் இருக்கிறார், அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது நாம் என்ன செய்யணும், அந்த இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள என்றால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு இடம் கொடுக்க வேண்டும். அதான் வசனம் சொல்லப்படுது. வெளிப்படுத்தின விசேஷத்துல 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க, இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து. வாசற்படியில் நின்று தட்டு கொடுக்கிறாரு. இங்க வாசற்படி என்று சொல்லப்படும்போதோ நம்முடைய இருதயம் என்கிற வாசற்படி. அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தினந்தோறும் தட்டு கொடுக்கிறார் நம்மளே. அவருக்கு நாம் இடத்தை கொடுக்கும் போதோ அவர் நமக்குள்ள உட்பிரவேசித்து, எப்படி உட்பிரவேசிக்கிற பார்க்கும்போது அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இறந்தவராக நமக்குள்ள உட்பிரவேசித்து இந்த பொல்லாப்பான காரியங்கள், இந்த கெட்டதான இருதயங்களை நீக்கி நமக்கு சுத்தமான இருதயத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள தந்து தேவனை தரிசிப்ப செய்வார். அதாவது தேவனை தரிசிக்குது என்று நம்ம பார்க்கும்போதோ தேவனுடைய மகத்துவங்களை கிரியைகளை அனுதினம் நம்ம காண முடியும். அதுதான் தரிசிக்கிறது அன்பானவர்களே. ஆகையால் அந்த இருதயத்தை சுத்தப்படுத்த ஒரு மனிதனால முடியாது, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால மட்டுமே முடியும். அவர்கள் நம்ம இருதயத்தை இடம் கொடுக்கும் போதோ அவர் சுத்தப்படுத்துவார் அன்பானவர்களே. அடுத்து இந்த உலகத்திலையும் நம்ம அவருடைய மகத்துவங்களை காண முடியும், அதை அனுபவிக்க முடியும். அடுத்து இந்த சரீரத்தில் நம்ம ஜீவனை பிரிஞ்ச உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக நம்ம தரிசிக்க போகிறோமே. இந்த அருமையான ஒரு பாக்கியத்தை செய்யதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மறைச்சிருக்கிறார். அந்த கல்வாரி சிலுவையில் மறைச்ச ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவு கூறும்போதோ நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்படுது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இடத்தை கொடுக்கும் போதோ அவர் நமக்குள்ள நம்மளை கிளீன் உள்ள ஒரு இருதயத்தை வைத்து தேவனை தரிசிக்க அனுதினம் செய்வார் அன்பாங்களே. ஆகையால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நம்ம இருதயத்தில் இடம் கொடுப்போம், நம்ம இருதயத்தை அவர் இடம் கொடுத்து அவர் சுத்திகரிக்க நாம் விட்டு கொடுப்போம் அன்பார்களே. ஆமேன்.